ஹலோ. இன்றைக்கி வந்து 3rd சாட்டர்டே. கரண்ட் வந்து காலைல 9 o'clock போச்சுங்க. 2 o'clock வரும்னு சொன்னாங்க. பட் இப்போ டைம் பாருங்கள். டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 11 o'clock வந்து ஒரு 20 minutes ஃபாஸ்ட்டு. ஸோ டைம் என்னென்னா 2:25 2:30 ஆகுது. இன்னும் கரண்ட் வரலைங்க. எப்படி பிடுங்குது தெரியுமா? இங்கே பாப்பா பாருங்கள், எப்படி பிடுங்கி ஊற்றி போய் உட்காந்துருக்கான்னு சொல்லி. இன்னும் கரண்ட் வரல. மாடி வீடு வேறையா, சுத்தமாக காற்றோட்டம் இல்லையா, ரொம்ப புழுங்குது. மாடி வீடுனா சொல்லவே தேவையில்லைங்க. அங்கே அடிக்கிற வெயில் ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே தான் இறங்கும். ரொம்ப புழுங்குதுங்க. பாப்பா பாவம் காலையிலேருந்து பிடுங்கி ஊற்றுது. பிள்ளை தூங்காமல் உட்காந்துருக்குங்க. எங்கள் ஊரில் இப்படி தான் எப்பவுமே காலைல 9 மணிக்கு டான்னு கரண்ட் போயிடும். ஆனால் 2 o'clock வரும்னு சொல்லுவாங்க, இல்லை 3 o'clock வரும்னு சொல்லுவாங்க. அப்படி கரெக்டாக வந்ததே கிடையாது. இப்போவே டைம் என்ன சொன்னேன், 2:30 ஆயிடுச்சு. இன்னும் வரல. இது எப்போ வரப்போகுதுன்னு எனக்கு தெரியலை. பாவம் அந்த பிள்ளைக்கு முடி வேறு கொஞ்சம் நிறையா வளர்ந்துருச்சா. இங்கே பாருங்கள், முன்னால் ஒரு குடுமி. இப்போ பின்னால் திரும்பி செல்லும். பின்னால் ஒரு குடுமின்னு சொல்லி போட்டு உட்கார வச்சுருக்கேன். அப்படி புழுங்குதுங்க அந்த பிள்ளைக்கு முடிய. தம்பி வந்து எங்கிட்ட இல்லை, அங்கே அம்மா வீட்டில் இன்வெர்ட்டர் இருக்கா, அதனால் அங்கே போயிட்டான். அந்த சாட்டர்டே சண்டே ஸ்கூல் லீவா, ஸோ அங்கே போயிட்டான். அவங்க மட்டும்தான் இங்கே கிடந்து வெக்கையில் கிடக்கும். என்னைய கூட விடுங்க, பாப்பா தான் ரொம்ப பாவங்க. பாருங்கள் அந்த பிள்ளைக்கு எப்படி புழுங்குதுன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கு அந்த பிள்ளை. எங்கள் ஊரில் தான் இப்படி கரெக்டாக கரண்ட் டைமுக்கு விட மாட்டாங்களா, இல்லை உங்கள் ஊரில் இப்படி தானா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கன்னு. மந்த்தில் ஏதாவது ஒரு சாட்டர்டே மட்டும் இப்படி போயிடுது. 1 செகண்ட் சாட்டர்டே போகும், இல்லை 4th சாட்டர்டே போகும். இந்த வட்டம் என்னென்னா 3rd சாட்டர்டே வந்து கரண்ட் போயிருக்கு. ஆனால் கரெக்டாக டைமிங்க்கு ஒரு நாள் விட்டது கிடையாது.